டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நடப்பு நிதியாண்டில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக மத்திய அரசு 3000 கோடி நிதியை விடுவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் ஜூலை 28 வரை இந்த நிதியை விநியோகித்துள்ளது. இந்த ஆண்டு சென்னை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கிய மொத்த நிதி 8445 கோடி ஆகும். விடுவிக்கப்பட்ட நிதியில் 1841 கோடி முழு பங்கு முதலீடாகவும் 158.8 கோடி துணைக்கடனாகவும் மேலும் வெளிநாட்டு கடன்கள் மூலம் பெறப்பட்ட 1000 கோடி நிதி உதவிக்கான தொகையாகவும் உள்ளதாக அமைச்சகம் RTI ஆர்வலர் தயானந்த கிருஷ்ணனுக்கு அளித்த பதிலில் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டம் 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் அமையவுள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய மெட்ரோ உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஒன்றாகும். பல வருட தாமதங்களுக்கு பிறகு இத்திட்டம் அக்டோபர் 2024 மத்திய துறை திட்டவட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நிதி மாதிரியை மாற்றியமைத்து மத்திய அரசின் ஆதரவை விரிவுபடுத்தியுள்ளது. இன்னொரு பக்கம் பூந்தமல்லியில் இருந்து பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் இணைப்புக்கான திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன. 43 கிலோமீட்டர் தொலைவுக்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு 4 நிறுவனங்கள் ஏலம் சமர்ப்பித்துள்ளன. ஒரு வருடத்தில் திட்டம் தயாராகிவிடும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். TBRல் மெட்ரோவின் சரியான நீளம், நிலையங்களின் எண்ணிக்கை, நடைபாதையின் வகை, நிலத்தடி, உயர்த்தப்பட்ட ரயில்களின் வகை மற்றும் மொத்த செலவு போன்ற விவரங்கள் இருக்கும். அதன் பின்பு இதற்கான அனுமதி பெறப்பட்டு பணிகள் தொடங்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூந்தமல்லியில் இருந்து பரந்தூர் வரை மக்களின் துரித போக்குவரத்திற்கான மெட்ரோ பயண சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு உள்ளது. பரந்தூரில் மொத்தம் 2 மெட்ரோ நிலையங்கள் வரவுள்ளன. உள்ளூர் விமான நிலைய பகுதிக்கு அருகே ஒரு ஸ்டேஷன், சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே ஒரு ஸ்டேஷன் என்று 2 ஸ்டேஷன்கள் வரவுள்ளன. பூந்தமல்லியில் இருந்து திருமழிசை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பரந்தூர் வரை பெருந்திரள் மக்கள் பயன்பாட்டிற்கான துரித போக்குவரத்து அமைப்பு பரிந்துரைப்பதற்கான விரிவாக்க சாத்தியக்கூறு அறிக்கையின் முன்மொழியப்பட்ட முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: வழித்தடத்தின் மொத்த நீளம் 43.63 கிலோமீட்டர், பெருந்திரள் துரித போக்குவரத்திற்கான நிலையங்கள் 19, 3 மதிப்பிடப்பட்ட நிறைவு செலவு 10,712 கோடி ஆகும். சமீபத்தில்தான் இந்தியாவின் முதல் 33 நீளமுள்ள யூ-கட்டர் சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 11 வழித்தடம் 5 ராமாபுரத்தில் நிறுவப்பட்டது. இது இந்திய மெட்ரோ கட்டுமானத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொறியியல் சாதனையாகும் மற்றும் இந்திய உள்கட்டமைப்பில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் பொது ஆலோசகர்கள் AEON மற்றும் கட்டுமான ஒப்பந்ததாரர் L&T உடன் இணைந்து நாட்டின் முதல் 33 மீட்டர் நீளமுள்ள யூ-கட்டரை வெற்றிகரமாக நிறுவியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இந்த மைல்கல் பொறியியல் சாதனை இந்திய மெட்ரோ ரயில் திட்டங்களின் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். 225 மெட்ரோ டன் எடை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த யூ-கட்டர் ஒரு முக்கியமான பொறியியல் சாதனையாகவும் மற்றும் கட்டுமான குழுவின் தொழில்நுட்ப திறன், புதுமை மற்றும் செயல்படுத்தும் திறன்களுக்கு ஒரு முக்கிய சான்றாகவும் உள்ளது. பொதுவாக போக்குவரத்து சந்திப்புகள் மற்றும் யூ-டர்ன் பகுதிகளில் எதிர்கால போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு நீளமான ஸ்டீல் கட்டரை பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் L&T தலைமை அலுவலகம் முன்பு அமைந்துள்ள இந்த இடத்தில் ஸ்டீலுக்கு பதிலாக நீளமான யூ-கட்டரை பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் இந்திய மெட்ரோக்களில் இதுவே மிகவும் நீளமான யூ-கட்டர் ஆகும். மேலும் இது அழகியல் ரீதியாகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த முயற்சியின் முக்கிய சவால்கள் யூ-கட்டருக்கான அச்சுகள் வடிவமைப்பதில், அவை பாதுகாப்புக்கு கொண்டு செல்லுதல் மற்றும் துல்லியமாக நிறுவுவது ஆகியவையாகும். முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.